முடி வெட்டுற மாதிரி நினச்சிட்டு பண்ணாங்களா என்னன்னு தெரில, டை அடிக்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணாங்களான்னு தெரில. எல்லாரும் பண்ணிக்கிற விஷயமாடா இது. கல்யாணம் ஆனவனும் பண்ணானா கல்யாணம் ஆவாதவன் பண்ணானான்னு தெரில. இந்த ஒரு சாம்பிள் பீஸால் விருத்தசேதனம் பண்ணால் தர, ஞானஸ்தானம் கொடுத்தா பொண்ணு தர, இதோ குதிக்கிறேன் தொட்டி இல்லை, டே நீயே குதிக்கிற நாங்கள் கொடுக்கணும் ஞானஸ்தானம். இது அந்த கேஸ். இது ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி வரான்டியா, அந்த மாதிரிலாம் எகரக்கூடாது. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பொத்துன்னு குச்சம் ஒருத்தன் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா, டே அப்படிலாம் கூடாதா, நாங்கள் கொடுத்து நாங்கள் தான் முக்கணும் ஒன்றுன்னு ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஒரு காலத்தில். எப்படா கொடுக்குறீங்க இந்த மாதிரிலாம்? கவுண்ட்டு 1000 பேர் கொடுத்தேன், 2000 பேர் கொடுத்தேன், சர்ச்சு நிரம்பி ஒழியுது இல்லையா, இல்லைன்னா அவ்வளோதான் நீ அப்படின்னா எடுத்துக்கிறேன். அப்படிலாம் குச்சி எடுப்பானுங்க சிலர்லாம். ஒழுங்காக எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுவே 1000 ஃபில்ட்ரேஷன் நடக்கும் இங்கே. இது அந்த மாதிரி விருத்து சேதனை என்னாச்சு, நானும் பண்ணுறேன் நீ பண்ணுறியா, அப்போ அந்த வீட்டில் உனக்கு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும். நானும் பண்ணிக்கிறேன், என் பையன் இருக்கிறான் சும்மா தான் இருக்கிறான், தம்பி காலேஜ் முடிச்சிருக்கான் சும்மா தாங்கிறான், வேலை அவனும் பண்ணு எல்லாம் பண்ணுன்னா எல்லாம் வெட்டின்னு சர மாதிரியே படுத்துனுக்கிறானுங்க. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிற மாதிரி, ஒரே வார்டில் படுத்துருக்க மாதிரி படுத்துனுக்கானுங்க. ஒருத்தனுக்கு தான் ஒருத்தன் பண்ண வேலை, தெரிஞ்சு பண்ணானோ தெரியாத பண்ணானோ அந்த காசு ஆசை ருசி. பொம்பளைலாம் ரெண்டாவது. இந்த சீக மன்னனுடைய மென்டாலிட்டி. கடைசியில் என்ன ஆச்சு, யாக்கோபின் புத்தர்கள் பார்த்தாங்க, இப்படி ஒரு பிஸ்னஸ் போதா, ஆண் பிள்ளைகளுக்கு தாண்டா சொத்து, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவா, இந்த கும்பல் உள்ள வந்துச்சா நம்ம சிறுமி ஆகிடுவோம். நம்ம பசங்க தானே, அவ்வளோ உஷாராக இருப்பான், நம்மள மாதிரி தானே இருப்பான். எட்ரா பட்டயத்தை நேராக வந்தானுங்க படுத்துருங்கிறாங்க, அது திருப்பி அங்கேயே போடு, 2வது விருத்த சேதம் பண்ணுறோம். அதே சில சமயம் ஞானஸ்தானமே சில பேரை காலி பண்ணுறோம். ஞானஸ்தானம் எப்படி காலி பண்ணோன்னா, இந்த மாதிரி குச்சி வந்து எடுத்துகிட்டு திருவந்து இப்படி போல்டாக வந்து எடுப்பான். கொஞ்ச நாள் அது வேலை காமிச்சிடும். திருவந்து விளையாட்டு இல்லை, கொடுக்குறவன் நல்லா கொழுக்கட்டை மாதிரி இருப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு நோ பாதரேஷன். இந்த நம்ம மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ண மாட்டான். ஏசுன்னு ரத்தம் கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது, கொடுக்குறவனுக்கு ஒரு தகுதி வேணும். இந்த மாதிரிலாம் பேசி எப்படியோ கொடுத்து அவன் சபையில் நிற்க வைக்க பார்ப்பான். கடைசியில் கல்லறைக்கு தான் போய் நிற்கும். சில பிரேதங்களாக தான் மாறும், சிலது வியாதியில் போய் முடியும். அப்படி தான் வேதம் சொல்லுது. எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டானுங்க. இது நல்ல பாசிட்டிவ் ஃபேமிலி, ஒரு நல்ல தேவ மனுஷனோட குடும்பம். ஊரில் ரத்தாறு ஓடுது. இப்போ என்ன நடக்கும், 1 நம்பர் போர்க்கி குடும்பம் ஆயிடுச்சு இது. ஏன்னா தேசத்தை ஆள்றவனே பட்டயத்தை வெட்டுறானா, இதுக்கு என்ன குடும்பம், என்ன பேக்ரவுண்ட் இதுங்க? எல்லாத்துக்கும் துணிஞ்ச குடும்பம்னா இது. யாக்கோபை குறித்த பயங்கரம் தேசத்தில் உண்டானது. யாக்கோப் சொல்கிறார், என் வாசனையே ஜனங்க மத்தியில் கெடுக்கவா வந்தீர். இப்போ இவருக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. என் ப்ரெஸ்டீஜ், என் ஸ்டேட்டஸே போச்சு, என்னோடய அந்தஸ்தே போச்சு,